வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸில் வால்யூம் டாப்பிக்கில் 1லேருந்து 15 கேள்வி வரைக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட செகண்ட் பார்ட்டு 16லேருந்து 30வது கேள்வி வரைக்கும் இப்போ பார்க்க போகிறோம். இதில் 16வது கேள்வி பாருங்கள். ஒரு கனச்சதுர வடிவ நீர்த்தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. இது 9th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64,000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. லிட்டரை நம்ம மீட்டர் கியூபில் மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் வகுக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, அந்த கடைசி 3 ஜீரோ விட்டுட்டா போதும். அப்போ இதோட கன அளவு என்னவாயிடும் அப்படின்னா 64 ஆகிடும். கன அளவு 64 அப்படின்னா பக்க அளவு 64ங்கிறது எதோட கியூப்? 4ஓட கியூப். அப்போ பக்க அளவு 4 மீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அந்த லிட்டரில் கொடுத்துருக்கிறத மீட்டர் கியூபாக மாற்றணும். 17வது கேள்வி பாருங்கள். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. இந்த கேள்வியை மட்டும் லாஸ்ட் இயரில் 2023 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம பின்னாடி வரும்போதும் சொல்ல போகிறோம் பாருங்கள். அதாவது கூம்புகளுடைய கன அளவின் விகிதம் 2:3 கொடுத்துருக்காங்க. கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. 2 கூம்பு சொல்லியிருக்கிறதால ரெண்டுக்குமே அப்போ என்ன தான் வரும் அப்படின்னா 1/3 πr²h தான். இதோட விகிதம் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2:3, 2/3. இதில் ரெண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல 2 மடங்கு. இங்கே பாருங்கள், 1/3 கேன்சல் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ரெண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல 2 மடங்கு. அப்போ இது ஹெச்னா இது என்னவாயிடும் அப்படின்னா 2h ஆகிடும். சரியா? 2 மடங்குன்றதால அப்போ ஹெச்சும் கேன்சல் ஆகிடும். மீதி மேலே ஒரு r², கீழே ஒரு r². இந்த வகுத்தலில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல்ல போயிடும். அப்போ 2 4/3. ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு r² இருக்குது. அவங்க கேட்குறது ஆரம். அப்போ r மட்டும்தான் வேணும். ஸோ என்ன பண்ணால் போதும்? ரூட் எடுத்தால் போதும். 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2, 3க்கு ரூட் எடுக்க முடியாது. அப்போ √3 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 2/√3, தட் மீன்ஸ் 2:√3. ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களாமா? அடுத்ததாக 18வது கேள்வி பாருங்கள். ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர் 9 மீட்டர் × 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை எடுக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்க. அதாவது என்னென்னா, இது ஒரு கனச்செவ்வக வடிவம். அதோடைய கூடத்துடைய சுவர்களுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க. சுவர்கள்லாம் சுற்றி 4 பக்கம் இருக்குது இல்லையா? அது அப்போ அதோட பக்கப்பரப்பு, கனச்செவ்வகத்தினுடைய பக்கப்பரப்பு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? அதில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். 2 × L + B × H. இது மட்டும் இல்லாமல் மேற்கூரைக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ மேற்கூரை அப்படின்னும் போது அது ஒரு செவ்வக வடிவம் L × B. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு அதை 8.50ஆல் பெருக்கணும் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அப்போ 2 × L + B 10 + 9 19 × H வந்து 8 ப்ளஸ் L × B. L × B மட்டும் பெருக்கினா போதும். 10 × 9. அப்போ பாருங்கள், 2 × 19 × 8 பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 304 ப்ளஸ் 10 × 9 9 90. அப்போ 304ஐயும் 90ஐயும் கூட்டணும் அப்படின்னா 394 இன்ட்டு ஒரு சதுர மீட்டருக்கு 8.50. அப்போ 8.50ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3349.00 வரும். புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் வரணும் அப்படிங்கிறதால அந்த புள்ளியை விட்டுட்டோம் அப்படின்னா 3349 அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள் 19. ஒரு கனச்சதுரத்தின் மொத்த பரப்பு 726 சதுர சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டர்² எனில் அதன் கன அளவு. கனச்சதுரத்தினுடைய மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 6a². ஸோ 6a² வந்து 726. கன அளவு கேட்குறாங்க. கன அளவுனா a³. அப்போ முதல்ல நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a. அப்போ a² = 6 அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். பெருக்கில் இருக்கிற 6 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல் 12 72 1 6. அப்போ a² 221 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 11. நமக்கு தேவை a³. அப்போ 11 க்யூப் பண்ணணும். 11 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 1331 சென்டிமீட்டர்³. ஆப்ஷன் சி. இந்த கனச்சதுரத்தினுடைய மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு, கன அளவை வச்சு ஒரு 4-5 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். பாருங்கள். அடுத்ததாக கேள்வி எண் 20. விட்டம் மற்றும் உயரம் ஒரே மாதிரியான உருளை, கூம்பு மற்றும் கோலத்தின் கன அளவுகளின் விகிதம். இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா இந்த இயர் 10th பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஷினை கேட்டு வச்சுருந்தாங்கம்மா. அதே கேள்வி தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 3 வடிவம் சொல்லியிருக்காங்க. உருளை, கூம்பு, கோலம். அதோட கன அளவு. உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr²h ஈஸ்ட்டு கூம்புடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h.
ஈஸ்ட்டு கோலத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr³ எல்லாத்துலேயுமே பைங்கிறது காமன் அப்படிங்கிறதால பை கேன்சல் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா r² எல்லாத்துக்குமே ஆரம் சேம் அப்படிங்கிறதால r² இந்த r³ r² கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி ஒரு r இருக்கும். அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விட்டம் மற்றும் உயரம் சமம். விட்டம் அப்படின்னா 2 ஆரம் சேர்ந்தது தான் விட்டம். அப்போ 2rம் ஹெச்சும் ஈக்குவல். அப்போ ஹெச்சுக்கு பதில் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 2rன்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஹெச் இருக்கா, இந்த ஹெச்சுக்கு பதில் 2r ஈஸ்ட்டு இங்கே ஹெச் இருக்கா, இந்த ஹெச்சுக்கு பதில் 2r, அது இல்லாமல் பையில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது ஈஸ்ட்டு இங்கே ஒரு r இருக்கா, ஏற்கனவே 4/3 இருக்குது. இந்த ஆருக்கு பதில் என்னென்னு எழுதலாம், இந்த ஆருக்கு பதில் நம்ம எதுவுமே மாற்ற வேண்டியது கிடையாது. ஏன்னா ஹெச் இருந்தால் தான் 2rன்னு எழுதணும், r இருக்கிறதால rன்னு எழுதலாம். அப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் r கேன்சல் ஆகிடுமா. நம்பர் பாருங்கள், O2 2 O2 2 E2 4 இதுவும் கேன்சல் ஆகிடுமா. மீதி வகுத்தலில் 3 இருக்குது. அப்போ மொத்தத்தையும் 3ஆல் பிரிக்கலாம். ஸோ 3 3 ஈஸ்ட்டு இங்கே இந்த 3 கேன்சல் ஆகிடும், வெறும் 1 மட்டும் நிற்கும். இங்கே இந்த 3 கேன்சல் ஆகிடும், மேலே இருக்கிற 2 மட்டும் நிற்கும். ஸோ ஆன்சர் 3:1:2. நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே தான். 3:1:2ன்ட்டு அவங்க சில நேரம் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா இந்த வடிவங்களை மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மெத்தடு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு ஐடியாவையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஒன்று, இங்கே விட்டமும் உயரமும் சமம்னு சொல்லிட்டாங்க. இதே கொஷனில் ஆரமும் உயரமும் சமம்னு சொல்கிறாங்கன்னா அப்போவும் ஆன்சர் மாறி வரும். ஸோ சொன்ன ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆன்சரையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. 3:1:2. ஏன்னா ஒருவேளை இதே கேள்வியை கேட்குறாங்கன்னா நீங்கள் நேரடியாக பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள், அதனால். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 21. விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பை காண்க. விட்டம் 14 சென்டிமீட்டர்னா அப்போ ஆரம் எவ்வளோ வந்துடும் அப்படின்னா 7 சென்டிமீட்டர். கோலத்தினுடைய புறப்பரப்பு கேட்குறாங்க. கோலத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². அப்போ 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் தான் எவ்வளோ எடுத்துருக்கோன்னா 7. அப்போ 7 இன்ட்டு 7 7 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 4 22 பெருக்கணும்னா 88. 88 7 பெருக்கிறோம் அப்படின்னா 616ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 616 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 22. 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத்தாளின் அகல பக்கங்களை ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவு யாது? ஒரு செவ்வக வடிவத்தாள் எடுத்துக்கிறாங்க. அதோட அகலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14. இந்த அகலத்தை ஒருங்கிணைச்சு தான் என்ன பண்ணுறாங்களாம், ஒரு கூம்பா ஒரு உருளையாக உருவாக்குறாங்க. இதை ஒரு உருளையாக உருவாக்குறாங்க. அப்போ இந்த 14 சென்டிமீட்டர் அகலம்ங்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னா அந்த உருளையினுடைய உயரமாக மாறிடும். ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களே 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கேள்வி கேட்டிருக்கிறது என்னென்னா அந்த உருளையினுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு அவங்களே ஆரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 20. அப்போ 20 இன்ட்டு 20 ஹெச். இந்த அகலத்தான் நம்ம என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னா உருளையினுடைய உயரமாக மாற்றிருக்கோம். அப்போ ஹெச் 14. ஸோ 1 7 7 14. மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. 2 0 இருக்கிறதால கடைசியாக 2 0 வந்துடும். 44 88 ஒரு 2ஆல் பெருக்கிறோன்னா 176. ஸோ 17,600. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 23. 2 கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 1:2 எனில் அவற்றின் புறப்பரப்புகளின் விகிதம். ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள், ஆரங்களுடைய விகிதம் கொடுத்துட்டு பரப்போட விகிதம் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா போதும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ ஆன்சர் 1:4. எப்போது பரப்புகளின் விகிதம்னு கேட்குறாங்கன்னா, ஒருவேளை இதே கேள்வி கன அளவுகளின் விகிதம்னு கேட்குறாங்க அப்படின்னா கியூப் பண்ணணும். சரியா? பரப்போட விகிதம்னு கேட்குறாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், கன அளவுகளின் விகிதம்னு கேட்குறாங்கன்னா கியூப் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த 24. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி தான். இப்போதோ இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது பார்த்த ஃபஸ்ட்டு கொஷினே இது தான் பாருங்கள். அதாவது இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது பார்த்த 16வது கேள்வி இதே கொஷின் தான் பார்த்தோம். இதை 2வது முறை கேட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ 16வது கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் எப்படி போகிறதுன்னு தெரியும். ஆன்சர் டி. அடுத்தது 25. இரு கூம்பின் கன அளவுகளின் விகிதம் 2:3 எனில்
இரண்டாவது கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம். இந்த கேள்வி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இன்றைக்கி பார்த்ததில் 17வது கேள்வி, கொஷின் நம்பர் 17. இதே மெத்தடு தான், அங்கே இதை எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பார்த்தீங்களா, கேட்ட கொஷினே மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இதனால தான் உங்களை என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த 2023 பார்த்தீங்கன்னா டைப் வைஸ் போட்டுட்ருக்கேன் இல்லையா. 2024 ஜனவரியில் தொடங்கி நடந்த எல்லா கொஷின் பேப்பரையுமே நம்ம அனலைஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம், அந்தந்த எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர்ஸை. ஸோ அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த குரூப் 4 எழுதினாலும் குரூப் 1 எழுதினாலும் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? அடுத்த 26வது கேள்வி, ஒரு உருளையின் கன அளவு 448 பை கன சென்டிமீட்டர், அதன் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு காண்க. உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பையா ஸ்கொயர் ஹெச். இந்த பையா ஸ்கொயர் ஹெச் தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 448 பை. ஸோ 2 பக்கமும் பை கேன்சல் ஆகிடும். உயரம் 7 சென்டிமீட்டர். அப்போ உயரம் 7ன்னு சொல்லியிருக்காங்க. பெருக்கல்ல இருக்கிற 7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல். கேன்சல் பண்ணோன்னா 1 7 7 6 7 42, மீது 2 4 7 28. அப்போ ஆர் ஸ்கொயர் 64னா ஆரம் ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிரும். அவங்க கேட்டிருக்கிறது வலைபரப்பு. உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 2 பை ஆர்ஹெச். அப்போ 2 அவங்க ஆன்சரில் கொடுக்கும்போது பை அப்படி தான் வச்சுருக்காங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் வந்து 8, ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7. அப்போ 8 7 56, 56 × 2 112. இந்த பை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ ஆன்சர் 112 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? அடுத்து கேள்வி எண் 27, உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. இந்த கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் 10th பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நம்ம கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த 9th 10th புக்கை பேஸ் பண்ணி தான் அப்படியே கேட்குறாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு ஏற்கனவே கன அளவுக்கான வீடியோஸ் போடும்போது அந்த ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். 10th புக்கில் இருக்கக்கூடிய திங்கிங் கார்னர், அந்த ப்ராக்ரஸ் செக் எல்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள். அது மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று கன அளவு டாப்பிக்லேருந்து 30 கேள்விகள் போட்டிருந்தோம். இது எல்லாமே அந்த 9th 10th புது பழைய புக்கை பேஸ் பண்ணியே தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அவங்களோட கொஷின்ஸ் எல்லாமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கான உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பையா ஸ்கொயர் ஹெச். இங்கே அடிப்பரப்புன்றது தான் பையா ஸ்கொயர். ஸோ பையா ஸ்கொயர் 250. ஹெச்ங்கிறது உயரம் 2. அப்போ 250 2ஐயும் பெருக்கிறோன்னா 500 கன மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 28, எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்மக்கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்ன? இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே இந்த கன அளவுக்கான டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஷின் நம்பர் 5 இந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே கேள்வியை தான் மறுபடியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேற ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பார்ட் 1ல் 5th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்ஷன் சி. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 29, ஓர் அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர் 675 சென்டிமீட்டர் மற்றும் 450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையின் 3 பரிமாணங்களை துல்லியமாக அளவிடக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன? நாம் ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் நடத்தும்போது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் இல்லை எக்ஸாக்ட்லி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா லாங்கஸ்ட் லென்த்து அதிகபட்ச நீளம்னு கேட்குறாங்கனாலே நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். இங்கேயும் அதை தான் பண்ண போகிறோம். இந்த 825க்கும் 675க்கும் என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள், இந்த 3 நம்பர் 675 450 இது 3த்துக்கும் ஹெச்சிஎஃப். இது 3மே முதல்ல எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 5 5 மீதி 3 6 5 30 மீதி 2 I 5 25 1 5 5 மீதி 1 3 5 15 மீதி 2 I 5 25 9 5 45 0 அப்படியே வந்துடும். மறுபடியும் எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 5ஆம் வாய்ப்பாடு. 3 5 15 மீதி 1 3 5 15 2 5 10 மீதி 3 7 5 35 1 5 5 மீதி 4 8 5 40 இது 3 மறுபடியும் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடு. 11 3 33 9 3 27 6 3 18 ஹெச்சிஎஃப்ங்கிறதால 3 மறுபடியும் ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வந்தால் தான் செய்யணும். அப்படி எதுவும் வராது. அப்போ இது 3த்தையும் பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. I 5 25 25 3 75 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. பரப்பளவு கன அளவு டாபிக் தான், ஆனால் கேள்வி பாருங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? 30வது கேள்வி, 7 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரே மாதிரியான 2 கனச்சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்சவகத்தின் மொத்த பரப்பு என்ன? இதில் பாருங்கள் 2 சதுரங்களை இணைச்சி ஒரு வடிவத்தை உருவாக்குறாங்க. அப்படின்னா அது என்ன வடிவம் ஆகிடும் அப்படின்னா ஒரு கனச்சவக வடிவம் ஆகிடும்.
இந்த கனசதுரத்தினுடைய பக்க அளவு 7 சென்டிமீட்டர். அப்போ 2 இணைக்கும் போது இது ஒரு 7, இது ஒரு 7. அப்போ நீளம் என்னவாயிடும்? 7 + 7 14ன்னு ஆகிடும். அகலமும் உயரமும் மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வடிவம் இல்லை 3 வடிவத்தை சேர்த்தா கூட நீளம்தான் அத்தனை மடங்கு ஆகுமே தவிர அகலமும் உயரமும் என்னவாகாதுன்னா மாறாது. அந்த 7 7ன்னு அப்படி தான் இருக்கும். அவங்க இந்த கனச்செவகத்தினுடைய மொத்த பரப்பு கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். கனச்செவகத்தின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 2 × LB + BH + HL. அப்போ 2 × LB 14 7 பெருக்கணும் அப்படின்னா 98 + BH 7 7 49 + HL 7 14 பெருக்கிறோன்னா 98. அப்போ 2 × இந்த 3 நம்பரையும் கூட்டுறோம் அப்படின்னா 245. 2 245 பெருக்கிறோம் அப்படின்னா 490 அப்படிங்கிறது தான் அந்த கனச்செவகத்தினுடைய மொத்த பரப்பாக அமையும். சரிங்களாமா? ஸோ இதோட இந்த கன அளவு டாப்பிக்கில் 30 கேள்விகள் முடிச்சிருக்கோம். இது எல்லாமே லாஸ்ட் இயர் கேட்டது. மொத்தமாக இந்த டாப்பிக்கில் லாஸ்ட் இயர் அவங்க கேட்டதில் 44 கேள்விகள் இருக்குது. இன்னொரு 14 கேள்வி இருக்குது. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த 30 இப்போ நம்ம அடுத்து சொல்ல போகிற 14 இந்த 45 கேள்விகளையும் திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் கன அளவுக்கு நாம் தனியாக ஒரு 30 கேள்வி 10th புக்கில் வரக்கூடிய ப்ராக்ரஸ் செக் திங்கிங் கார்னர் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக 2 இல்லை 3 கேள்விகள். இப்போ இதில் பார்த்தீங்களே தெரியும், மொத்தம் 44 கேள்வினா போன வருஷத்தில் 22 எக்ஸாம் நடந்திருக்கு. அப்போ சராசரியாக ஒரு எக்ஸாமில் 2 கேள்விகள் இந்த கன அளவு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் இப்போ நாமளே பார்த்தோம், சில கேள்விகள்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். எதிர் வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துலேயுமே உங்களால் மேத்ஸில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் பாருங்கள். ஓகேவா? ஓகேம்மா, அடுத்து நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். தேங்க்யூ.